என்னண்ணே ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அண்ணன் வந்து பணம் கொடுத்ததை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? இல்லை. புரியுதுண்ணே. என்ன புரியுது? நீ குழப்பத்தில் இருக்கேன்னு நல்லாவே புரியுது. இப்ப நடந்த பிரச்சனையில யார் மேல தப்பு இருக்கு நீயே சொல்லு. ஏமலதான்டா தப்பு. போதுமா? நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. அண்ணே கோச்சுக்காதண்ணே. அப்பா அண்ணத்துக்கு கொடுத்த பணம் இது எப்படி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. அதை போய் அம்மா கிட்ட சொன்னது, வீட்டுல சண்டை போட்டது, அதை விட தப்புண்ணே. அம்மா செஞ்சதெல்லாம் மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய விஷயம்ண்ணே. டேய், அம்மா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிச்சா? இல்லண்ணே, மனசாட்சின்னு ஒன்று இருந்தா மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். ஆனா அம்மா கேட்பாங்களான்னு தெரியலண்ணே. யாரு? அம்மாவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க எடுத்ததுதான் முடிவு. அப்ப நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அப்ப நாம தானே போய் மன்னிப்பு கேட்கணும். டேய், நாம ஏன்டா கேட்கணும்? அண்ணே, நம்ம எல்லாரும் சேர்ந்தானே அண்ணத்தை கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம். அம்மா தெரிஞ்சு பண்றாங்க, நம்ம தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அப்படி என்ன பண்ணிட்டோன்னு எனக்கு புரியலையே. என்னண்ணே, அவ்வளவு பிரச்சனையிலையும் அவ்வளவு பெரிய பணத்தை ஒத்த ஆளா, அது ஒரு பொண்ணா இருந்து புரட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கு.